ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற டாபிக் கேன் ரிஜிஸ்ட்ரேஷன், அதாவது குடிமக்கள் கணக்கு எண் ரிஜிஸ்டர் செய்வது எப்படி. இப்போது நமக்கு இன்கம் சர்டிஃபிகேட், ஜாதி சான்றிதழ் அந்த மாதிரி சர்டிஃபிகேட் வைக்கணும் வேணும்னா நம்ம இ-சேவை சென்டர் போவோம். அதை எப்படி நம்ம வீட்டில் இருந்தே ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு இ-சேவை பயனாளர் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணணும். அதை எப்படி பண்ணணுங்கிறது ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருக்கோம். தேவைப்படுறவங்க அந்த வீடியோ பாருங்கள், லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். ஜாதி சான்றிதழ், இன்கம் சர்டிஃபிகேட், மற்ற எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்குறதுக்கு நமக்கு கேன் நம்பர், அதாவது குடிமக்கள் கணக்கு எண் நம்பர் ஒன்று தேவை. அந்த கேன் நம்பர் நம்ம எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. கூகுள் ஓப்பன் பண்ணிவிட்டு கூகுளில் டிஎன்இஜிஏ அப்படின்னு டைப் பண்ணுங்கள், அதாவது இ-சேவை அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் லிங்க்கில் டிஎன்இஜிஏ அப்படின்னு ஒன்று வரும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இ-சேவை சென்டரோட லிங்க் வெப்சைட் ஓப்பன் ஆகும். அதில் பயனாளர் உள்நுழைவு கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் போய்ட்டு நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ண யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு, அதை எப்படி க்ரியேட் பண்ணோம் அப்படிங்கிறது நம்ம ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்துக்கோங்க. அதுக்கு நான் வீடியோவில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க அதை பார்த்துக்கோங்க. யூசர் ஐடி பாஸ்வேர்டு கொடுத்த அப்புறம் கேப்சா வந்து கேஸ் சென்சிட்டிவ் கிடையாது, அதனால் நீங்கள் எப்படினாலும் அதை டைப் பண்ணிக்கலாம். டைப் பண்ணிவிட்டு கீழே லாகின் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. லாகின் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா நமக்கு என்னென்ன சர்டிஃபிகேட் அப்படி இருக்குது அப்படிங்கிறத வியூ ஆகும். அதில் நமக்கு என்ன சர்டிஃபிகேட் தேவை அப்படிங்கிறத நம்ம சர்ச் பண்ணி கிளிக் பண்ணிக்க வேண்டியதான். இப்போது நமக்கு என்ன எக்ஸாம்பிளுக்கு இன்கம் சர்டிஃபிகேட்டை நம்ம கிளிக் பண்ணிக்கிறோம். இன்கம் சர்டிஃபிகேட்டை கிளிக் பண்ணிங்கன்னா அப்புறம் ஓப்பன் பண்ணோன்னா ப்ரொசீட் கேட்கும். ப்ரொசீட் கொடுத்தீங்கன்னா ரிஜிஸ்டர் கேன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் வந்து நமக்கு தேவையான டீட்டெயில் எல்லாம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நம்மளோட ஆதார் நம்பரை கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அப்ளிகேண்ட், நம்மளோட மேரேஜ் ஆயிருந்திங்கன்னா திரு போடுங்க, இல்லைனா செல்வி அப்படின்னு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேண்ட் நேமில் நம்ம நேமை ஆதாரில் உள்ள மாதிரி கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு இங்கே தமிழ்லையும் நம்ம நேமை டைப் பண்ணிக்கோங்க கிளியராக, ஆதாரில் உள்ள மாதிரியே தமிழ்லையும் கரெக்டாக கிளிக் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண அப்புறம் நம்மளோட ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல் அதை கிளிக் பண்ண அப்புறம் மெரிட்டல் ஸ்டேட்டஸ், கல்யாணம் ஆகிருந்தால் மேரிட்னு போடுங்க. அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த், நம்ம டேட் ஆஃப் பர்த்துங்கிறது நம்ம ஆதார் உள்ளதை கரெக்டாக கிளியராக போட்டுக்கோங்க. நம்மளோட இயர், மந்த் அண்டு எல்லாத்தையுமே கரெக்டாக கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ண அப்புறம் ரிலேஷன்ஷிப், அதாவது நம்மளோட அப்பா இல்லைனா ஹஸ்பண்ட் நேம், மேரேஜ் ஆனவங்க ஹஸ்பண்ட் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஃபாதர் நேம் செலக்ட் பண்ணிக்கோங்க. அவங்களோட நேமை அப்படியே கிளியராக ஆதாரம் உள்ள மாதிரியே கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. ஹஸ்பண்ட் நேம் ஆர் ஃபாதர் நேமை டைப் பண்ண அப்புறம் அவங்களோட நேமை தமிழில் டைப் பண்ணிக்கோங்க, ஆதாரம் உள்ள மாதிரியே டைப் பண்ணிக்கோங்க அவங்க நேமையும். அதுக்கப்புறம் மதர் நேம், உங்களோட அம்மா நேமை இங்கிலீஷில் கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அவங்க நேமை அப்படியே தமிழ்லையும் கிளியராக டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரிலீஜியன், நம்மளுடைய மதம் என்ன மதம் அப்படிங்கிறத கரெக்டாக அதில் நம்ம சர்டிஃபிகேட்டில், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இருக்கிற மாதிரி எந்த ரிலிஜன் அப்படிங்கிறத கிளியராக போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஜாதி, நீங்கள் எந்த ஜாதி அப்படிங்கிறதையும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் உள்ள மாதிரியே கரெக்டாக போட்டுருங்க. பிசினா பிசி அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க, எந்த வேலையும் பார்க்கல அப்படின்னா நாட் ஸ்டேட்டட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட அட்ரஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்மளோட மாநிலம், எந்த தமிழ்நாடு அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டிஸ்ட்ரிக், நம்ம எந்த டிஸ்ட்ரிக்ட்லமோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளோட தாலுகா, நம்ம எந்த தாலுகா இருக்குங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அதில் நம்ம தாலுகாவை காமிக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்மளுடைய கிராமம், நம்ம எந்த கிராமத்தில் வசிக்கிறோமோ அதை கிளிக் பண்ணி அதையும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளோட தெருவோட நேமை டைப் பண்ணிக்கோங்க இங்கிலீஷில். அதுக்கப்புறம் இங்கே அதே தெருவோட நேமை தமிழ்லையும் கிளியராக டைப் பண்ணிக்கோங்க, ஆதாரம் உள்ள மாதிரியே டைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டோர் நம்பர், நம்ம வீட்டோட டோர் நம்பரையும் ஆதாரம் உள்ள மாதிரியே இதில் போட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஏரியா பின்கோடு, நம்ம ஏரியா பின்கோடும் ஆதாரம் உள்ள மாதிரியே கிளியராக அதில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் இப்போது இருக்கிற இடமும் உங்களோட பெர்மனண்ட் அட்ரஸும் சேமாக இருந்தால் அதோட செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடைசியாக உங்களோட மொபைல் நம்பர், கையில் இருக்கிற நம்பர் கொடுங்க, ஏன்னா ஒரு ஓடிபி வரும், அதை கிளிக் பண்ணிவிட்டு ஜென்ரேட் ஓடிபி கொடுத்திங்கன்னா மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபியை டைப் பண்ணிக்கோங்க, கரெக்டாக கொடுத்துட்டு கன்ஃபார்ம் ஓடிபி கொடுங்க. கன்ஃபார்ம் ஓடிபி கொடுத்த அப்புறம் கீழே ரிஜிஸ்டர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அந்த ரிஜிஸ்டர் ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட இந்த மாதிரி ஒரு இது வரும். அதில் வந்து நம்ம ஆதார் நம்பரையும் டேட் ஆஃப் பர்த், நேம் அந்த மாதிரி நம்ம சேஞ்ச் பண்ண முடியாது.
அதனால் ஒரு தடவைக்கு 2 தடவை கரெக்டாக பார்த்துட்டு கன்ஃபார்ம் கொடுங்க. கொடுத்தப்பறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கேன் நம்பர் ரெஜிஸ்டர் ஆகி வந்துடும். இந்த கேன் நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு இந்த கேன் நம்பர் நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கேன் நம்பரை மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களுக்கு கிளியர் பண்ணுறேன். தேங்க்யூ.